வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக்கிங் போட்டுருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலந்தி பையன். ஸோ நம்ம சிலந்தி பையன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரையை காப்பாற்றிட்டு வழக்கம் போல தான் ஊரை காப்பாற்றிக்கிட்டு அவர் வாட்டி இருக்கும்போது அப்படி இருக்க விட்டுருவாங்களா நம்ம சிலந்தி பையனை வில்லைங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது தொடர்ந்து ஏதோ ஒரு வில்லை தாக்குதல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த மாதிரி சயின்ஸு இதெல்லாம் லேபில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணுற இடங்கள்ல ஃபுல்லாக தாக்குதல் நடக்குது. அதுவும் ஒரு சிலரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறாங்க. யாரா இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு எப்படி இதெல்லாம் பண்ணுது, எதுக்கு பண்ணுது அப்படிங்கிறத நோக்கி தான் மீதி கதை நகர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் கதையை எடுத்துக்கிட்டிங்கனாலே எப்போவுமே ஸ்பைடர்மேன் கதைக்குன்னா தனி ஃபேன்ஸ் உண்டுங்க. இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ புது ஹீரோ வில்லெல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் மக்களுக்கு என்னமோ நம்ம சிலந்தி பையனை தான் ரொம்ப பிடிக்குது. ஸோ இந்த கதையுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக தான் இருந்துச்சு. சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ்லாம் நல்லா தான் இருக்கும் பெரும்பாலும். இந்த மூவி நல்லா தான் வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் பெரும்பாலும் ஸ்பைடர்மேன் ஃபேன் தான் நானும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சிலந்தி பையன் படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ரேட்டிங்கை சொல்கிறேங்க. 5க்கு ஒரு 3.2 கொடுக்கலாம்.